எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி பொள்ளாச்சி தாத்தூர் ரோட்டில் இருக்க 2 சைடில் இருக்க மரங்களை வெட்ட போகிறதா கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக நாளைக்கு காலையில் 8:30லேருந்து போராட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் கலந்துக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரெக்வெஸ்ட்டு, நீங்கள் எதுக்காக ரோடு போடுறீங்க? ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தானே. அது மரங்களை வெட்டாமல் எப்படி போடலான்ட்டு அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி அதை பண்ணுங்கள் இல்லையா? நெட்டில் எல்லாத்துக்கிட்டையும் மக்கள்கிட்ட ஐடியா கேளுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேளுங்க. ஏன்னா இது மக்களுக்கான ஆட்சி தானே. மக்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். அதனால் மக்கள்கிட்டயே ஐடியா கேளுங்க. நிறையா பேர் நிறைய ஐடியா சொல்லுவாங்க, அதில் ஒன்றை செலக்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்களே ஒன்று முடிவு பண்ணிவிட்டு எல்லா மரங்களையும் வெட்டி அதில் ரோடு போகிறதுனால, மரங்களை வெட்டுறதுனால உங்களுக்கு என்னங்க யூஸு? மரங்கள் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது. மழை பெய்யறதுனால தான் அந்த மரங்கள் வேர்கள் வழியாக நிலத்தடிக்கு அந்த தண்ணியெல்லாம் போய் நிலத்தடி நீராக வருது. எல்லாம் வீட்டுக்கு இப்போ எல்லாம் போர் போட்டு நிலத்தடி நீரை உரியின்னு உரியிறாங்க. இப்போ அந்த மரங்கள் எல்லாம் இல்லாமல் எப்படி நிலத்தடி நீர் உயரும்? அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம எல்லா மரங்களையும் இப்படி இப்போ பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் முதல்ல எவ்வளோ அழகாக 2 சைடு அவ்வளோ மரங்கள் இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் அழிச்சிட்டு ரோட்டை போட்டிங்க. அப்போ ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கா? இல்லையே. அப்போ தான் ரோட்டை பெருசு பண்ணதுனால தான் எல்லாம் ஸ்பீடாக போகிறது, ஓவர்டேக் பண்ணி போகிறதுன்னு வேகமாக போய் ஆக்சிடெண்ட் பண்ணுறாங்க. சின்ன ரோடாக இருக்கும்போதும் கூட எல்லாம் மெதுவாக தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போது ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுன்னா ரோட்டில் 10-20 அடிக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கை போடுங்க. ஆக்சிடெண்ட்டே ஆகாது. அதுக்கு பட்ஜெட்டு கம்மியாக தான் ஆகும் இல்லையா? வண்டி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் ஸ்பீடு 60-70க்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸு கொண்டு வாங்க. அதுக்கு பட்ஜெட்டே ஆகாதே. அதெல்லாம் விட்டுட்டு மரங்களை தான் வெட்டி தான் ரோடு போடுவீங்கன்னா அப்படி ஒரு ரோடே எங்களுக்கு தேவையில்லை.